எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தினராஜ். நான் ஈரோடு மாவட்டத்திலேருந்து வரேன். ஃபஸ்ட்டு நான் 2 பேர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம இன்ஸ்டியூட்டோட ஃபவுண்டர் சுகேஷ் சார் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்து எங்களை எல்லாம் சக்ஸஸ்க்கு கொண்டு போனால் அவருக்கு தேங்க்ஸ். அப்புறம் பேங்கிங் செக்டரை கோஆர்டினேட் பண்ணிட்டுருக்க ராஜா சாருக்கு நான் தேங்க்ஸ் சார், என்னோட மனமார்ந்த நன்றி சார். அதுக்கப்புறம் நான் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். ஏன்னா பான் வித் சில்வர் ஸ்பூன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இல்லைனாலும் நான் ஆசைப்பட்டது எல்லாமே வீட்டில் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், நன்றி சொல்கிறேன். அப்புறம் என் ஜேர்னி பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஏன் பேங்கிங் அப்படின்னு சொல்கிறேன். பேங்கிங் மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு தான் ஒரு எய்ம் இருந்துச்சு. ஏன்னா அம்மா வந்து ஒரு டீச்சர். எப்படின்னா 2007-8 அது எப்படின்னா டெட்டு படித்தவங்களுக்கு தெரியும். டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியில் அம்மா ஃபஸ்ட் இருந்தாங்க 2007-8 அந்த ரேஞ்சில். அம்மாவுக்கு ஆர்டர் வந்துருச்சு, போய் ஆர்டர் வாங்குறாங்க, ஸ்டேட் சீனியருக்கு மாற்றிட்டாங்க. ஆர்டர் இருக்குது ஆனால் அம்மானால் வாங்க முடியல. 2011 ஸ்டேட் சீனியாரிட்டியில் அம்மா ஃபஸ்ட்டு. அப்போ ஸ்டே வாங்கிட்டாங்க, டெத் எக்ஸாம் வைக்கணும் அப்படின்ட்டாங்க. டெட்டில் அம்மாவுக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்டில் 1 மார்க்கில் போயிடுச்சு. அடுத்தது செகண்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணிட்டாங்க, ஆனால் இன்னும் அந்த இது போஸ்டிங் போடாமல் தள்ளி வச்சிட்டாங்க. அப்போ என்ன பேசுனாங்கன்னா, ஊரில் இவ்வளோ முயற்சி பண்ணியும் அம்மானால் எதுவுமே இது பண்ண முடியல அப்படிங்க தான் இருந்துச்சு. இப்போ இந்த டைலாக் நம்மளை முடிச்சு விட்டாங்க போங்க அப்படி தான் எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நானும் எங்கள் அக்காவும் அவங்க எல்லாத்துக்கும் இருங்கபாய் மூமெண்ட் போடணும்னு நினச்சோம். அதே மாதிரி அக்காவும் இப்போ கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க, நானும் கவர்மெண்ட் ஜாப் கிளியர் பண்ணிட்டேன். இதுதான் நான் ஏன் கவர்மெண்ட் ஜாப் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம். என் ஜேர்னி பற்றி சொல்லணும்னா 2021 பாஸ் அவுட், பிகாம் கிராஜுவேட். முடித்த உடனேயும் எல்லோரும் மாதிரி தான் ஒரு 6 மாதம் வெட்டியாக இருந்தேன் வீட்டில், எதுக்கு இருக்குன்னே தெரியாமல். அதுக்கப்புறம் அந்த எண்டிங்கில் 2021 எண்டில் வந்து நம்ம சுரேஷ் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணேன். நானாக விருப்பப்பட்டு தான் வந்து ஜாயின் பண்ணேன். அம்மா வீட்டில் பக்கத்தில் ஈரோட்லேயே ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, வீட்டில் இருந்தால் நான் படிக்க மாட்டேன், நான் ஹாஸ்டல் போய் அங்கே இருந்தால் தான் படிப்பேன்னு சொல்லி விருப்பப்பட்டு வந்தேன். வந்த வருஷம் லாஸ்ட்டில் வந்தாங்காட்டி எந்த இது எக்ஸாமும் எழுதலை. அடுத்த வருஷம் 2022 எல்லா ஃபிலிம்ஸும் கிளியர் ஆச்சு. IBPS PO மெயின்ஸ் நான் கிளியர் பண்ணேன். இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டேன். இன்டர்வியூவில் மார்க்கும் ஓரளவுக்கு ஒரு 10 மார்க்ஸ் எச்சா இருந்துச்சு. எல்லோரும் சொன்னாங்க கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அப்படியே பேங்கர் ஆகிட்டோன்னு ஒரு மெதப்பிலே இருந்துட்டோம். இன்னும் அந்த நாள் வந்து April 1, 2023 ரிசல்ட் வருது. வீட்டில் எல்லோரும் ஆக்சுவலாக அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு கிளியர் ஆயிடுவாங்கன்னு ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருந்தாங்க. நான் அம்மா அக்கா 3 பேரும் உட்காந்து ரிசல்ட்டை பார்க்குறோம். ரிசல்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு பிடிச்ச பூரி அந்த அன்னைக்கு எனக்கு வாய்க்கில் இறங்கலை. எல்லோரும் உட்காந்து ரிசல்ட்டை பார்க்குறோம், கிளியர் ஆகலை. காலையில் 9:30க்கு போட்ட பூரி மதியானம் 2 மணி வரைக்கும் யாருமே சாப்பிடல. அவ்வளோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டான சுச்சுவேஷனில் இருந்தேன். அதிலிருந்து நான் கம்பேக் கொடுப்பேனா அப்படின்னு தெரியல. சரி, இன்னொரு வருஷம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த வருஷம் ரொம்ப அலட்சியமாக ஹேண்டில் பண்ணிட்டேன். போன வருஷம் IBPS PO மெயின்ஸ் வரைக்கும் போயிட்டோம், இந்த வருஷம் நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி அசால்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனால் எதுவுமே கிளியர் பண்ணல. எல்லா எக்ஸாமும் ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணிட்டு இருந்தேன். அம்மா சொன்னாங்க இன்னொரு வருஷம் ட்ரை பண்ண அப்படின்னாங்க. எனக்கு ட்ரை பண்ணுறது இஷ்டம் இல்லை. நான் போன வருஷம் கிவ் அப் பண்ணலாங்கிற சுச்சுவேஷன் வரைக்கும் வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் அம்மா சொன்னாங்க நான் வந்து அங்கே இருக்கேன், தூத்துக்குடியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட் 6 months அம்மா இங்கே வந்து எனக்காக ஃபேமிலியை விட்டுட்டு என் கூட இருந்தாங்காட்டி தான் இந்த வெற்றி எனக்கு கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வெற்றி முழுக்க முழுக்க அம்மாவுக்கு தான் சேரும். இப்போ நான் RRB கிளர்க் கிளியர் பண்ணியிருக்கேன் இந்த வருஷம். அடுத்து ஃபியூச்சர் பேங்கர்ஸ் எல்லாத்துக்கும் ஒன்று தான் சொல்லணும். ஒரு வால் பில்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த வாலில் ஓட்டல் உடசல் எல்லாமே வரத்தான் செய்யும். அதை நம்ம பூசி மொழுவணும். எனக்கு அந்த ஓட்டல் உரசல் எதில் வந்துச்சுன்னா இங்கிலீஷில் வந்துச்சு. அதை நான் ரீசனிங்கு குவான்சி வச்சு பூசி மொழுகினேன். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஓட்ட உரசல்னு கண்டுபிடிச்சிட்டு அதை உங்களுக்கு வரதை வச்சு பூசி மொழுங்குங்க, அவ்வளோதான். ஆக்சுவலாக நிறையா பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு 3 வருஷம் ஜேர்னி, கொஞ்சம் நிறையா பேர்த்துக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது. நான் இங்கே வந்து கிளாஸ் பேட்ச் ஜாயின் பண்ண அருண் தாமஸ்லேருந்து ஹாஸ்டல் முத்தண்ணா, சாண்டி, அபின்னா, வாத்தி இவங்கலேருந்து ஆரம்பித்து
இப்போ என் கூட அச்சீவர் ஆகிக்க தருண், முத்தமிழ் அரசு, விக்கி, இவங்க கூட நான் முடிச்சிருக்கேன். எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக நிறைய பேர் இருக்காங்க, 2 பேர் தான். ஒன்று அவெஞ்சர்ஸ், ஒன்று வேளார்படை. இருக்க எல்லாத்துக்கும் இந்த வெற்றி சமர்ப்பணம். அப்புறம் என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நவீன், நிர்மல், ரியாஸ், அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் என் நன்றி தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் இன்னொரு நிறையா பேர் இருக்காங்க, அவங்கள இப்போ பற்றி பேசணும். ஆனால் அவங்க கிளியர் பண்ணிட்டு வந்து அவங்கள பற்றி பேசினா நல்லாயிருக்கும். அவங்க ஏப்ரல் 1 பேசுவாங்கன்னு நம்புகிறேன். அவங்க பேசுவாங்க. நன்றி, தேங்க்யூ. சுரேஷ், IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.